ஏற்கனவே மகளிரணி மாநாடு கோவை பல்லடத்திலே நடைபெற்றது, மிக எழுச்சியோடு நடைபெற்றது. அதை தொடர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் நேரு அவர்கள் இவ்வளவு சிறப்பாக இந்த டெல்டா மண்டல மகளிர் மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாநாட்டினை பார்க்கும் பொழுது, இங்கே குழுமியிருக்க பெண்களை பார்க்கும் பொழுது, அடுத்து வருகின்ற பொது தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிதான் அமையும். நம்முடைய முதல்வர் தாயுமானவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. காரணம் என்னென்னா, இங்கே குழுமியிருக்கிற அத்தனை பெண்கள் மனதிலும் நீக்கமற நிறைந்து இருப்பவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள். காரணம், மகளிர் அவர்களுடைய சுமை, குடும்ப சுமை இத்தனையும் குறைக்கும் வகையிலே மகளிருக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தந்து நம்மை எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொள்ள செய்திருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். எனவே அந்த நன்றி மகளிர் மனதிலே நிச்சயமாக இருக்கிறது. அது 26 பொது தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும். அடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான். அடுத்த முதல்வர் நம்முடைய முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். எனவே உங்கள் ஆதரவை தாருங்கள் 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 என கேட்டு அருமையான வாய்ப்பை தந்த எங்களுடைய தலைவர், மாநாட்டு தலைவர் கனிமொழி அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியினை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.